Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு ஒரு துவையல் ரெடி பண்ண போறோம். இது நான் பீர்க்கங்காய் கூட்டு வைக்கிறதுக்காக எப்ப வாங்குனாலும் சரி, அதோட தோலை மிஸ் பண்ணவே மாட்டேன். அத எடுத்து அந்த தோல்ல நான் துவையல் அரைப்பேன். அது ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைஸ்ல நல்ல சூடு சாதத்துல இந்த துவையல் அரைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி பசஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கள விருப்பமா சாப்பிடுவாங்க. நம்மளுமே விருப்பமா சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சோ இப்போ நம்ம இதோட தோல் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தோலை மிஸ் பண்ணி போட்டிருந்தீங்க, தூக்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் போடாதீங்க. இதே போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துவையல் அரைச்சிக்கலாம், அருமையாக இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே எல்லா தோலையுமே இதே போல் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் என்றைக்கு துவையல் அரைக்கிறோனோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு, அதோட துவையல், அப்புறம் ரசம், இது மூணு அருமையாக இருக்கும். நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா? ஸோ இந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா உடனே செய்ய வேண்டாம். அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அதெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை கழுவியாச்சு, இது இருக்கட்டும். நம்ம துவையலுக்கு இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாய் சூடாயிட்டோம். இதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இது நான் துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையுமே போட்டாச்சு. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது கருகக்கூடாது, கருகாமல் பார்த்துக்கணும். இப்போ அது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே 6 பல் பூண்டு, ஒரு 7 காஞ்ச மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது கொஞ்சம் எனக்கு காரம் தேவை அதுக்காக போட்டிருக்கேன். 7 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வேணால் இன்னும் கூட போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளியும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அதாவது வதக்கிக்கலாம்னா நல்லா அந்த ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு உளுந்தும் கடலைப்பருப்பும் கருகாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காய பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ இதை போட்டுருவோம். நம்ம இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா க்ரீன் கலராக இருக்கிறது நல்லா வதங்கி வரப்போ அந்த க்ரீன் கலர்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி வரும். அந்த டைமில் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த தோல் எடுத்து அமுக்கி பார்த்தா கூட சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான டைம் நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் அது வேகிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். துவையல் அரைக்கிறப்ப கூட மிக்சியில் போட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி அப்படியே சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம துருவின தேங்காய், நான் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய், 2 துருவின தேங்காய், இதையும் போட்டு நம்ம வதக்கிக்குவோம். ஸோ தேங்காயும் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துட வேண்டியது தேங்காய் போட்டதுக்கப்புறமா. ஸோ இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஆற வச்சுருவோம். ஆறட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆறுனதுக்கப்புறமா நம்ம துவையல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஆறினதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், லைட்டாக வேணும் ஒரு 1/4 டம்ளர், அதாவது நான் இந்த மிக்சியில் பார்த்திங்களா லைட்டாக சும்மா அதை கழுவி லைட்டாக ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்படி துருன்னு அரைச்சதுக்கப்புறமா லைட்டாக எவ்வளோ கம்மியாக ஊற்றுறேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. துவையல் நல்லா துருன்னு இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ஸோ தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம துவையல் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம்.
ஸோ நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் போட்ட துவையல் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.